சென்னை அருகே 2000 ஏக்கரில் ஒருங்கிணைந்த புதிய நகரம் உருவாக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் சென்னைக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அதில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுவது சென்னைக்கு அருகே 2000 ஏக்கரில் குளோபல் சிட்டி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு. சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், நிதிநுட்ப வணிக மண்டலங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வர்த்தக மையங்கள், மாநாட்டுக் கூடங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்நகரத்தில் அமைக்கப்படும். சமூகத்தின் உயர் வருவாய் கொண்ட வகுப்பினர், மத்தியதர வகுப்பினர் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட வகுப்பினர் என அனைவருக்குமான வீட்டு வசதிகள் நிறைந்த பன்னடுக்கு கட்டடங்கள் கொண்டதாக இந்த நகரம் அமையும். இந்த குளோபல் சிட்டியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்டவை இடம்பெறும் என்றும், சென்னையை புதிய நகருடன் இணைக்க உரிய சாலை, விரைவு பேருந்துகள், மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். புதிய நகரத்தை உருவாக்கும் முதற்கட்ட பணிகளை டிட்கோ விரைவில் தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சென்னை வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கல்லூரி வரை மேம்பாலம் கட்டப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 7 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மேம்பாலம் 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதேபோன்று ரயில்வே துறையுடன் இணைந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்படும். சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடி ரூபாயில் மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்திலிருந்து மீட்கும் தன்மையுடைய 7 மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் சென்னையில் 88 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தங்கம் தென்னரசு அறிவித்தார். சென்னையில் சீராக குடிநீர் விநியோகம் செய்ய 2423 கோடி ரூபாயில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் தொடங்கப்படும் என்றும், இத்திட்டத்தின் மூலம் நீர்பகிர்மான நிலையங்களும் இணைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். மேலும் திருப்போரூர் வட்டத்தில் அரசுக்கு சொந்தமான 4375 ஏக்கர் இடத்தில் சுமார் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.25 டிஎம்சி அளவிற்கு வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் 350 கோடி ரூபாய் செலவில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாயில் சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருகி வரும் நகரமயமாதலில் மிக முக்கியமான தேவையாக பேருந்து, புறநகர் ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து போன்ற பல்வேறு வசதிகளை ஒருங்கிணைக்கும் முனையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய தங்கம் தென்னரசு, அந்த வகையில் கிண்டியில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயணியருக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் பன்முக போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோன்று சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் 50 கோடி ரூபாயில் பன்முக போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் என்றும் தங்கம் தென்னரசு அறிவித்தார்.